வழக்கறிஞர்களுடன் சீமான் மனைவி கயல்விழி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவல் வந்திருக்கிறது. சீமான் வீட்டில் இல்லாத போது காவலாளியை உள்ளே இழுத்துச் சென்று அவர்களும் உள்ளே புகுந்ததாக இந்த ஆலோசனையில் அது தொடர்பாக புகார் அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட இருவர் மீதும் காவல்துறையினர் மீது புகார் அளிப்பது தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் சீமான் மனைவி கயல்விழி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். தனது இல்லத்திற்குள் அனுமதியின்றி, இந்த வளாகத்திற்குள் அனுமதியின்றி அவர்கள் உள்ளே நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவலர்களை தாக்கியதாக 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சீமான் அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலாளி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கறிஞர்களுடன் சீமான் மனைவி ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். கூடுதலாக விவரங்களுடன் செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, தற்போதைய உங்களது விவரம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய இல்லத்துல இன்று மதியம் நடைபெற்ற ஒரு காவலர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளருக்கும் இடையேயான வாக்குவாதத்துல காவல்துறையினர் இந்த சீமானுடைய இல்லத்துல பணியாற்றக்கூடிய பணியாளரை தற்பொழுது கைது செய்து சென்னை நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விசாரணையானது தற்பொழுது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த விவகாரம் குறித்து தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இல்லத்துல சீமானின் மனைவி கயல்விழி அவர்கள் தற்பொழுது அவர்களுடைய வழக்கறிஞர்களுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாரு. குறிப்பா இன்று மதியம் நடைபெற்ற இந்த விவகாரத்துல இவர்கள் தரப்புல எந்த மாதிரியான வழக்கை முன்தொடர்வது அப்படின்றது தரமா அவங்களுடைய ஆதரவாளர்கள் தரப்புல தற்பொழுது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனது இல்ல வளாகத்தில் உள்ள உள்ளே வந்த காவலர் ஆய்வாளர் மீது புகார் கொடுக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகிருக்கிறது. இந்த புகார் கொடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தரப்புல சீமானுடைய மனைவி கயல்விழி அவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர்களோட தற்போது ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாரு. வழக்கறிஞர்கள் சீமான் இல்லத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக தான் வந்தார்கள். அவருடன் கயல்விழி அவர்கள் தற்போது இந்த ஆலோசனையில ஈடுபட்டு வர்றாரு. இந்த விவகாரம் சற்று பூதாகாரம் ஆகியிருக்கக்கூடிய நிலையில சீமானுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தற்பொழுது அவருடைய இல்லத்துல திரண்டு வர்றாங்க. அவருடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தற்பொழுது அவருடைய இல்லத்துல திரண்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கு சம்பந்தமா இந்த வழக்கறிஞர்களுடன் ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே காவல்துறையினால் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் இல்லத்தினுடைய பாதுகாவலர்கள் தற்பொழுது நீலாங்கரை காவல் நிலையத்துல விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு வழக்கறிஞர்களுடன் சீமானுடைய மனைவி கயல்விழி அவர்கள் நீலாங்கரை காவல் நிலையம் சென்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாவலர் தொடர்பாக என்ன மாதிரியான வழக்கை மேற்கொண்டு இவர்கள் தரப்புல எந்த மாதிரியான புகார் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளால் மேற்கொள்ளப்படும். இன்னும் 1/2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு தங்களுடைய வழக்கறிஞர்களுடன் கயல்விழி அவர்கள் நீலாங்கரை காவல் நிலையம் சென்று மேற்கொண்டு அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகுமார், உங்கள் நன்மை விவரங்களுக்கு நன்றி.